முதல்ல இந்த டாபிக்ஸ்க்கெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் ரீசனிங்கில் 10 கேள்வி கேட்குறாங்களோ இல்லை அதை விட கம்மியாக கேட்குறாங்களோ அதுக்கு இதெல்லாமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். இப்போ நீங்கள் படித்ததில் கிட்டத்தட்ட ஒரு 11 டாபிக் இங்கேயும், ரைட், இது ஒரு 12வது டாபிக், இது ஒரு 13வது டாபிக், இது ஒரு 14வது டாபிக். குரூப் 2A மெயின்ஸை பற்றி இங்கேயே பேசிடலாம் நம்ம, ரைட். நான் ஏன் குரூப் 2A மெயின்ஸை இப்பயே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம், முதல்ல நமக்கு ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணிடணுங்க, ரைட். அது குரூப் 2A மெயின்ஸில் உங்களுக்கு 50 கேள்விங்கிறது பெரிய விஷயம், ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒன்று, அதெல்லாம் அடுத்த விஷயம், ரைட். அதுக்காக இப்பயே படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. குரூப் 2A மெயின்ஸுக்கு 27 டாபிக் வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க, ரைட். குரூப் 2A மெயின்ஸுக்கு மொத்தம் 27 டாபிக் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த 27ல் 14 டாபிக் நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ்லேயே படிச்சுட்றீங்க. அப்போ நீங்கள் மெயின்ஸில் குரூப் 2Aக்கு 50 கேள்விகள் ரீசனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நான் இப்போலேருந்தே மெயின்ஸை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு யோசிக்கிறவங்க எல்லாரும் இப்போலேருந்தே நீங்கள் மெயின்ஸை படிக்க வேண்டாம். இதே 14 டாபிக் மெயின்ஸ்லேயும் இருக்குது. அப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ்லேயே இந்த 14 டாப்பிக்கை நல்லா படிங்க. நான் சொல்கிறது புரியுது இல்லைங்களா? அதனால தான் நம்ம புதுசாக மெயின்ஸ்க்கான பேட்சே தேவையில்லைன்னு திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான காரணம். இந்த 14 டாப்பிக்கை முதல்ல நல்லா படிங்க, ரைட். நல்லா படித்ததுக்கப்புறம் ப்ரிலிம்ஸை நல்லபடியாக முடிப்போம். அடுத்து மெயின்ஸை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது, அதாவது ப்ரிலிம்ஸ் முடிச்சு அடுத்த நாளே கூட ஆரம்பிச்சுக்குவாங்க. மீதி 13 டாப்பிக்கை மட்டும் அப்போ படிங்க. நான் சொல்கிறது புரியுது இல்லைங்களா? மொத்தம் 27 டாப்பிக்கில் முதல்ல ப்ரிலிம்ஸில் கேட்கக்கூடிய 14 டாப்பிக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆகுங்க. அதை படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அந்த 14 டாப்பிக்கை ரீசனிங் மெயின்ஸுக்கு படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. மீதி இருக்கக்கூடிய 13 டாப்பிக்கை மட்டும் நீங்கள் மெயின்ஸை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது படிக்க ஆரம்பித்தா போதும். நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க, ரைட். ரைட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் எப்படி அப்ரோச் பண்ணணும், ஆப்டிடியூட்ல என்னெல்லாம் படிக்கணும், ஏன் வேற எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் எல்லாம் படிக்கணுங்கிற பற்றின டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். அடுத்து ரீசனிங் பொறுத்த வரைக்கும் சிலபஸில் என்ன இருக்குது, அந்த சிலபஸ்க்குள்ளே என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், மெயினாக மேஜராக இந்த டாபிக்ஸ்க்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுங்க.